நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024 வருடத்துக்குண்டான சோபக்கிருது வருடத்திற்குண்டான தை மாத ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். தை மாதம் அப்படின்னாலே எல்லாருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை அப்படிங்கிறது தான் ஞாபகம் வரும். அதனால் நேயர்கள் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். அதாவது 15/1/2024 திங்கட்கிழமை அன்னைக்கு பொங்கல் அப்படிங்கிறது வருது. பொங்க வைக்க நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 9:30 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ளே பொங்க வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது. பொங்க வைக்கும்போது பொங்கப்பானைக்கு இந்த மஞ்சள் கட்டுவோம் இல்லைங்களா, அதை வீட்டில் மூத்தவர்கள் தான் கட்டணும். அப்படி செஞ்சுட்டு பொங்கப்பானையை 3 முறை அந்த அடுப்பை சுற்றி பொங்கப்பானை அடுப்பில் வச்சுட்டு சூரிய பகவானை வணங்கி பொங்கலிட்டு நல்லா சங்கூதி மேலதாளங்கள் முழங்க பொங்கல் படைங்க. சரி, இந்த மாதத்துக்கு உண்டான கிரக அமைப்பு அப்படின்னா சூரிய பகவான் மகர ராசிலையும், செவ்வாய் தனுசு ராசியிலேருந்துட்டு தை மாதம் 21ஆம் தேதி மகர ராசிக்கும், புதன் தனுசு ராசியிலேருந்து தை 13ஆம் தேதி மகர ராசிக்கும் போகிறாங்க. அப்போ இந்த 3 கிரகங்களுமே பார்த்திங்கன்னா மகர ராசியை தொற்றுது, சனி பகவானோட வீட்டை. சுக்கிர பகவான் விருச்சிக ராசியிலேருந்துட்டு தை மாதம் 5ஆம் தேதி தனுசு ராசிக்கு போய் உட்கார்றாரு. குரு பகவான் மேசத்தில் பலமாகவும், சனி பகவான் கும்பத்தில் ஆட்சியாகவும், ராகு குருவோட வீடான மீனத்திலையும், கேது புதனோட வீடான கன்னிலையும் உட்காந்துருக்காங்க. இது எல்லாம் சேர்ந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன பலனை கொடுக்க போகுது, ஏதாவது நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கா, ஏதாவது எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது ஈடேறுமா, இது எல்லாத்தையும் நாம் ரொம்ப தெளிவாக பார்த்துருவோம். நேயர்கள் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை மறுபடியும் சொல்லிக்கிட்டு, அப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம், நம்ம சேனலில் போடக்கூடிய ஜோதிட வீடியோக்கள் எல்லாத்தையுமே சில சேனல்கள் திருடி அவங்களோட சேனலில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் சில மாதங்கள் போனால் போதுன்னு விட்டுட்டோம். இதுக்கு மேலெல்லாம் புகார் தெரிவித்து அந்த சேனல் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் இந்த 2024 தொடங்கும் போதே நமக்கு 7.5 சனி அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு. அப்போ 7.5 சனிக்குள்ளே தான் நாம் இருக்கோம், என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான அச்சத்தோடு தான் இந்த வருடத்தையே நீங்கள் தொடங்கியிருப்பீங்க. சரி, தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஏதோ இந்த 7.5 சனிலேருந்து காப்பாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா, இல்லை தை மாதத்தில் ஏதாவது நல்லது நடக்குமா, இல்லை நிறைய திட்டம் போட்டு வச்சுருப்பீங்க, இந்த தையில் அதை செஞ்சிடணும் இதை செஞ்சிடணும் அப்படின்னு நிறைய யோசனைகள் இருக்கும். அதெல்லாம் நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கடுமையான யோசனையோடு தான் மீனராசிக்காரர்கள் இந்த மாதத்தையே தொடங்குவீங்க. ஏன்னா எதையுமே பார்த்திங்கன்னா ஒரு வர்றதுக்கு முன்னாடியே சரி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற மனநிலை கொண்டவர்கள், வருமுன் காப்போம் அப்படிங்கிற மனநிலை கொண்டவர்கள் தான் மீனராசிக்காரர்கள். பெரிய அளவில் ரிஸ்கெல்லாம் எடுக்க மாட்டாங்க, ஏதோ இருக்கிறத கொண்டு சிறப்பாக வாழணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆளுங்க. சரி, இப்போ விரயசனி இருக்க என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, விரயசனி உங்களுக்கு பெரிய அளவில் விரய செலவுகள் அப்படிங்கிறத கொடுக்குமானா கொடுக்க தான் செய்யும், அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் ராசிக்கு அதிபதி யார்? குரு பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இப்போ பலம் அடைஞ்சிருக்காரு. அப்போ சனி ஒரு பக்கம் விரயம் கொடுத்தாலும் பரவாயில்ல, குரு ஒரு பக்கம் காசு கொடுத்துருவார், கவலைப்பட வேண்டியதில்லை. அதனால் 7.5 சனி அப்படிங்கிறது நடக்கிறதே உங்களுக்கு தெரியாது. வழக்கமாக 10 ரூபா சம்பாதிப்பேன், 8 ரூபா செலவாகும், 2 ரூபா மிச்சம் பிடிப்பேன். இப்போ 10 ரூபா செலவாகுது, ஆனால் நான் 12 ரூபா சம்பாதிக்கிறேன், பரவாயில்ல, இப்போயே 2 ரூபா மிச்சம் அடையுது அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும். அதோட 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு சனி பகவான் அதிபதி அப்படிங்கிறதையும் நாம் மறந்துடக்கூடாது. முதல் சுற்றோ 2வது சுற்றோ 3வது சுற்றோ ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறது இருக்கும். பெருசாக சம்பாதிச்சு 10 ரூபா மிச்சம் வந்துடுவோமா, கடன் அடைச்சிருவோமான்னா இருக்காது. ஆனால் இதே காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும், வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்களுக்கு வீடு கட்டுற யோகம் வரும். இது எல்லாத்தையுமே சனி அமைச்சு கொடுப்பாரு. அப்படியே ஒவ்வொரு மாதத்துக்கும் அதுக்கு உண்டான ஒரு சின்ன சின்ன அச்சாரம் அப்படிங்கிறத போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரு கேஸில் ஒரு நிலம் மாட்டிக்கிச்சு, அது ஜெயிச்சு வந்தோம்னா அதில் வீடு கட்டலான்னு ஒரு யோசனையில் இருக்கேன் அப்படின்னா இப்போ தீர்ப்பு நமக்கு சாதகமாக வரும். 7.5 சனி காலகட்டத்திலே இது இந்த மாதிரியான நன்மைகள் இந்த தை மாதத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. அப்போ நம்ம எதையுமே திட்டம் போட்டு மட்டும் இந்த தை மாதத்தில் செய்யணும். வீடு வாங்கலாம், இல்லை வீடு மாற்றுறோம், இல்லை வாகனம் வாங்க போகிறேன், இருக்கிற வாகனத்தை போட்டு வேறு வாகனம் மாற்ற போகிறேன், இந்த மாதிரி என்ன யோசனைகள் இருந்தாலும் கொஞ்சம் அனுபவம் மிக்கவர்கள்ட்ட ஆலோசனை கேளுங்க, கேட்டுட்டு அதன் பிறகு முடிவெடுங்க. அதே நேரத்தில் 1க்கு 10 பேர்கிட்ட ஆலோசனை கேட்டு எதையுமே செய்யாமல் போட்டு மனசை குழப்பிட்டு இருக்கக்கூடாது. நமக்காக தெரியும் ஒரு 2 பேர் இவங்களுக்கு தான் நமக்கு கொஞ்சம் நன்மை செய்யக்கூடியவர்கள், இவங்ககிட்ட கேட்டால் எல்லா விஷயமும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஆளை தேர்ந்தெடுத்து ஆலோசனை கேட்டுட்டு செயல்படுங்க. ஏன்னா ராசிக்குள்ளேயே ராகு இருக்கார் அப்படிங்கும்போது சர்ப்பதோஷ பிடி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. அதனால் இந்த மனக்குழப்பத்தை உண்டாகும். இவன் சொல்கிறத செய்யலாமா, அவன் சொல்கிறத செய்யலாமா அப்படின்னு. இந்த பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரமும் வெட்ட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் ஆலோசனை கேட்டுட்டு எதையுமே செய்யாமல் உட்காந்துருக்க கூடாது. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. அதோட குருவோட பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 6, 8, 10 இந்த இடங்களில் பதியுது. ரொம்ப யோசிக்காமல் செஞ்ச காரியங்களில் கூட வெற்றி கிடைக்கும். பொதுவாகவே எந்த ஒரு காரியத்தையும் யோசிக்காமல் செய்யக்கூடிய நபர்கள் கிடையாது மீன ராசிக்காரர்கள்.
அப்படிப்பட்ட நீங்களே கூட யோசிக்காமல் ஒரு விஷயம் செஞ்சீங்கன்னா அதில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஜீவனஸ்தானம் அப்படிங்கிறது வலுவடையுது அப்படிங்கிறதால நல்ல சந்தர்ப்பங்களும் கிடைக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் இருக்கும். தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பழைய தொழிலை பைசல் பண்ணி விடுவோம், அதில் ஒன்றும் பெருசாக வருமானம் இல்லை, புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிப்போம், இந்த மாதிரி எண்ணெல்லாம் வரும். அது அவங்கவுங்க பொருளாதார சூழல், அவங்கவுங்க வசிப்பிட சூழல், சுயஜாதகத்தை பார்த்துட்டு முடிவெடுத்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதோட 5ஆம் தேதி தை மாதம் 5 ஜனவரிக்கு 19 தனுசு ராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. 3க்கும் 8க்கும் அதிபதியான சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு வராரு. அப்படிங்கும்போது கவனமாக இருக்கணும். ஏன்னா அஷ்டமாதிபதி தொழில்ஸ்தானத்துக்கு வராரு. அப்போ நம்ம பங்குதாரர்கள் கூட்டு தொழில் செய்யக்கூடிய இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா தான் இருக்கும். தேவையில்லாத பிரச்சனை அப்படிங்கிறது வரும். தேவையில்லாத பங்குதாரர்கள் விலைக்கு போவாங்க. இல்லை நான் தான் அதிகமாக உழைக்கிறேன், நீ சும்மா தானே உட்காந்துருக்க, ஷேர் உனக்கு கம்மியாக கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல கெடுபிடிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம கொடுக்குற வேலையிலே நம்மளால் முடிக்க முடியாது. என்னடா நான் மாடு வண்டி இழுக்குது அப்படிங்கிறதுக்காக ஏகப்பட்டலோட என் மேலேயே ஏற்றுறாங்க அப்படின்னு ஒரு சலிப்பு வரும். சரி 2 நாளைக்கு ஓபி தான் அடிப்போம், ஓபி அடிக்கலாம் நல்லா இருக்கேன், நம்ம ஏன் வேலை செஞ்சுட்டு கெட்ட பேர் வாங்கணும் அப்படின்னு லீவு போடுவோம், தேவையில்லாத ஓபி அடிப்போம். இந்த மாதிரி எண்ணம்லாம் ராகு கொடுப்பாரு. அப்படிங்கிறதால சுக்கிரனும் இப்போ இந்த இடத்துல இருக்காருங்கிறப்போ ஒரு குழப்பம் வரும். அதுக்கெலாம் ஆட்படாமல் நம்ம வேலையை நம்ம முடிப்போம், மற்றது எது நடந்தாலும் நடக்கட்டும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துங்க. அதோட மாதம் பிறந்து 13ஆம் தேதி ஜனவரிக்கு 27 மகர ராசிக்கு புதன் வர்றாரு. ராசிக்கு 4க்கும் 7க்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் லாபஸ்தானத்துக்கு வர்ற இந்த நேரம் இடம் பூமியால் லாபம் கிடைக்கும். மாணவர்களுக்கு படிக்கும் போதே வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்போ மீனராசி மாணவர்கள் படிக்கிற காலகட்டத்தில் கல்லூரியில் ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ வராங்கன்னா கலந்துக்கலாம், டக்குன்னு ஒரு வேலை கிடைக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா சரி போ காலேஜ் போ, மற்ற நேரம் சும்மா தான் இருக்கேன், பகுதி நேரத்தில் ஏதாவது வேலை செய்வோம் அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கும். அப்படி பகுதி நேரம் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிடைக்கும். அதுமாரி என்றைக்கோ வாங்கி போட்டால் ஒரு இடம் இப்போ அதிக விலைக்கு விற்கும். பண தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தி ஆகும். நல்ல நிறுவனங்கள்ல இருந்துலாம் அழைப்புகள் வரும் வேலைக்கு, பரவாயில்ல அப்படின்னு. ஏன்னா பொதுவாகவே மீனராசிக்காரர்கள் குறுக்கக்கூடிய வேலைகளை பொறுப்பாக செய்யக்கூடிய ஆள்கள். அதனால் மீனராசிக்காரர்களை வேலைக்கு வச்சுக்கிறவங்க தான் திறமசாலி. அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதத்தில் ஆஃபர் அப்படிங்கிறது நிறையா வரும். அதோட பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி தைக்கு 21 மகர ராசிக்கு செவ்வாய் வராரு. லாபஸ்தானத்துக்கு பூமிகாரகன் வரக்கூடிய இந்த நேரம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பொற்காலம் அப்படின்னே சொல்லிடலாம். தொழில்ஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்துக்கு வராரு. அப்படிங்கும்போது கூடுதல் லாபம் கிடைக்கும். சமூகத்தில் முக்கிய பொறுப்பில் உள்ளவங்க உங்களுக்கு பழக்கமாவாங்க. பெரிய பெரிய அரசியல்வாதிகள் அதிகாரிகள் மட்டத்திலலாம் உங்களுக்கு ஆதரவு அப்படிங்கிறது இருக்கும். எந்த ஒரு முயற்சிக்குமே பலன் அப்படிங்கிறது சின்ன சின்னதாக கிடைக்கும். 7.5 சனி அப்படிங்கிறதே மறக்கக்கூடிய அளவுக்கு நிறைய சின்ன சின்ன லாபம், உதிரி வருமானம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறதால இந்த தை மாதம் உங்களுக்கு உண்மையிலேயே நல்ல மாதம் தான். அதுமாரி இந்த செவ்வாய் பயிற்சிக்கு பிறகு விவசாயிகள் பெரிய அளவில் சாதனை படைக்கலாம். 2000 விலையில் நிலப்பிரச்சனை இருந்தால் கூட இப்போ அது நல்ல முடிவுக்கு வரும். நல்ல விளைச்சல் இருக்கும். விளைச்சலுக்கான அந்த விற்பனை விலை அப்படிங்கிறது நல்லா கிடைக்கும். ஆடு மாடு வளர்க்குறவங்க, கோழி வளர்க்குறவங்க கூட 10 ரூபா காசு பணம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது எல்லாமே பரிபூர்ணமாக இந்த மாதத்தில் இருக்கு. இருந்தாலும் சர்ப்பதோஷ பிடி அப்படிங்கிறது இருக்கிறதால எதுலேயுமே ஒரு விதமான பயம் அப்படிங்கிறது இருக்கும். நைட்டு படுத்தா தூக்கம் வராது, நாளைக்கு அதை செய்யணுமே இதை செய்யணுமேனு சிந்திச்சுக்கிட்டு உடம்பை கெடுத்துக்காதீங்க. வர்றதை பார்த்துக்குவோம் அப்படின்னு விட்டுட்டு வேலையை பார்க்குறது தான் நல்லது. ஒரு யோகபலம் பெற்ற ஒரு நன்னாளில் சர்ப்பசாந்தி பரிகாரங்கள் அப்படிங்கிறத பண்ணிங்க. சனிக்கிழமையில் அனுமன் வழிபாடு செய்யுங்க, விநாயகர் வழிபாடு செய்யுங்க, பெருமாள் வழிபாடு செய்யுங்க. சனிக்கிழமை மாலை நேரத்தில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி சனி பகவானை வணங்கிட்டு, மாற்றுத்திறனாளிகள், வயதில் முதியவர்கள், ஏழைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வாங்க. இந்த தை மாதம் 7.5 சனி அப்படிங்கிறதே மறக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமாக இருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.